ஸோ எந்த இடத்துல வந்துட்டு பயணிச்சாலும் ராகு கேது சேர்ந்தே தான் பயணிப்பாங்களா? ராகு கேது சேர்ந்து தான் பயணிக்கும். ஏன்னா வந்து கேது எங்க இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்ல ராகு, ராகு எங்க இருக்காரோ அதுக்கு 180 டிகிரிஸ்ல தான் அது அப்படியே ரிசர்வ். பட் அவங்களுடைய செயல்பாடுகள் வேற வேறையால இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இதுவரோட செயல்பாடு வேற, அதோட செயல்பாடு வேற. ராகு வந்து சனியை போலவும் கேது வந்து செவ்வாயை போலவும் ஒன்று உண்டு. ரெண்டாவது ராகு வந்து சுக்கிரன் கிட்ட ட்ரெயின் ஆனவர், கேது வந்து குரு கிட்ட ட்ரெயின் ஆனவர்னு ஒன்று உண்டு. ஸோ அதனால கேதுக்கு அதனால தான் ஞானம் ரொம்ப அதிகம். குரு கிட்ட ரொம்ப இது பண்ணதுனால தான் ஞானம் அவருக்கு ரொம்ப அதிகம். நீங்க வந்து சித்தர்களோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேதுவோட ஆற்றல் இல்லாமல் அவங்க வர முடியாது. ஸோ அதுலேயே பலவிதமான கேதுக்கள் உண்டு. சித்த யோகம், ரிஷி யோகம், சந்நியாச யோகம், யோகி யோகம், இந்த மாதிரி நிறையா உண்டு. ஒருத்தர் ஒவ்வொரு ஆற்றல். ஆனால் எந்த கேது எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறது வந்து மகா பெரியவோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் அங்கே கேது இருக்கும். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் சார் இருக்கும். அவர் ஒரு பெரிய அவர் வந்து நடிக்கிறது இதுவாக இருந்தாலும் அவர் இன்னைக்கு பேசினார்னா எவ்வளோ பேர் அதோட விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் கேதுவோட ஆற்றல் தான். கேது திசையினால அனுபவிக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன? சாதகம் பாதகம் என்ன சொல்லும்போது நான் கேதுவை வந்து பாதகம்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேதுவை அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு அனுபவமே கிடையாது. அனுபவங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் நான் உங்களுக்கு 1000 சொல்லலாம். ஆனால் கேது தசையில் ஒருத்தன் எவன் அனுபவிக்கிறானோ அவன் மீனிங் அவன் வந்து ஒரு லைப்ரரியே போடலாம். இதான் உண்மை. அதாவது நான் உங்களுக்கு அனுபவத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு 4 வார்த்தையில் முடிச்சிடுவேன். ஆனால் எவன் ஒருத்தன் கேது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த கேது வந்து ரொம்ப அவனுக்கு பிரதிபலிக்குதோ அவன் அந்த அனுபவங்கிற வார்த்தையை இதுவாக கொடுக்கும். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாதகம்னே சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் கேது நான் அனுபவிக்கணும், கேதுவோட விஷயம் இது பண்ணணும். ஆனால் கேது எங்கே பாதிக்கப்படும், கேது எங்கே ரொம்ப கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் இதை சொல்கிறது. ஆனால் அதே கேது எங்கே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா நான் சொன்னவங்களுக்கு கும்பம், விருச்சிகம், கன்னி இது வந்து கேது வந்து இயல்பாகவே நல்லது செய்யும் அப்படிங்கிறது மூலநூல்ல இருக்கு. ஆனால் மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடமான செவ்வாயோட வீட்டில் கேது உட்காந்துட்டாருன்னா 6ஆம் ஆதிபத்தியத்தை தான் செய்வார். எதிரி, கடன், நோய் இதை வச்சு செய்வார். அப்போ ஏன் அதை செய்கிறார் அப்படின்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த வீட்டில் ராகு கேது உட்காருதோ அந்த வீட்டின் அதிபதியை போலவும் பார்க்கும் பார்வையை போலவும் செயற்கையை கிரகத்தின் போலவும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் அவங்க தான் கொடுப்பாங்க, மற்றவங்களும் செய்ய விட மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கேது அந்த 6ஆம் இடத்துல உட்காந்துட்டாலோ இல்லை 8ஆம் இடத்துல உட்காந்துட்டாலோ கெடுதல் செய்வார்.